ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தேஷ் வேர்ல்ட். பஞ்சாப் போன ஃபஸ்ட்டு நாள் வந்து நாங்கள் வாகா பார்டர் போயிட்டோம். அதுக்கப்புறம் அமிர்த்சரில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டோட அக்கா வீட்டுக்கு போயாச்சு. அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தான் கோல்டன் டெம்பிள் போகலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கோல்டன் டெம்பிள் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருந்ததுனால எடுக்க முடியல வீடியோஸ் அடுத்தடுத்து. அதனால் இப்போ தான் அதை எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க வீட்டில் எங்களுக்கு அந்த ஊர் ஸ்பெஷல் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எங்களுக்கு ஈவினிங் போல் எங்களுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. சவுமீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிரியாவுக்கும் பிடிச்சிருந்தது. அப்புறம் ஃப்ரிங் ரோலு, ஸ்ப்ரிங் ரோலு, அப்புறம் சமோசா யூஷுவல் எல்லாமே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் வந்து நித்யா கூட வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதில் அந்த வீட்டு பெரிய பொண்ணு ரொம்ப மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட்டு, நல்லா +2 படிச்சுட்டா. சூப்பராக நல்ல ஒரு எஜுகேட்டடான ஃபேமிலி அவங்க. அவள் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நித்யாவுக்கு வந்து நானே மெஹந்தி போடுறேன் ஆன்ட்டின்னு சொல்லிவிட்டு அழகாக நைட்டு நேரம் நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு வந்து பேசிகிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம். மணி எப்போன்னு தெரியல, 11:30 ஆகிடுச்சு. சரி, படுக்க போகிற நேரத்தில் நித்யாவுக்கு வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருந்தா, தூக்க பித்து குழந்தைக்கு. அதனால் உடனே ஃப்ரெண்டோட அக்கா என்ன பண்ணாங்க, அந்த ஹேர் ட்ரையரை கொண்டு வந்து வச்சு அதை சீக்கிரமாக நான் காய வச்சிடுறேன் தங்கம், நீ தூங்கு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ அன்பு பாருங்கள், எனக்கு மனசே அப்படியே ஜில்லுன்னு இருந்தது. எங்கே போனாலும் இந்த அன்பு நித்தி ஸ்டிக் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நிறைய இடங்களுக்கு அவளை அழைச்சின்னு போகிறது. அதுக்கப்புறம் வந்து நல்லா அழகாக போட்டால் சிம்பிளாக இருந்தது, ரொம்ப சூப்பராக வந்தது அந்த டிசைன். எனக்குலாம் பிரியாவுக்கும் போடல, எனக்கும் போடல. டைம் ஆகிடுச்சு, போதும் நாங்கள் தூங்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு நாங்கள் படுத்தாச்சு. அவள் கையிலையும் போட்டுண்டா, ரொம்ப அழகாக இருந்தது. அவளே தான் போட்டுக்கிறா, ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறா அவளே மேக்கப்லாம். 2 பொண்ணுங்க, ஒரு பையன். அவங்க இந்த குழந்தையோட அப்பா வந்து இங்கே கூடங்குளத்தில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. 22 வருஷமாகவே எங்களுக்கு பழக்கம், இந்த ஃபேமிலிக்கும் எங்களுக்கும். அதில் தொடங்கினது தான் எங்களுடைய நட்பு, இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னால் போக முடிஞ்சது. இது வந்து அக்கா இதுதான் ரைட் சைடு என்னோடய ஃப்ரெண்டு, பக்கத்தில் வந்து அவங்க அக்கா. வீட்டு பக்கமாகவே தான் இருக்குது, நடந்தே போயிடலாம் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்டோவிலே போயிட்டோம். ஏன்னா எல்லோரும் அழைச்சின்னு போக முடியாது, நித்யஸ்ரீ நடக்க மாட்டா அவ்வளோ தூரம். அதனால நாங்கள் ஆட்டோவிலே போனோம். வித்தியாசமாக இருந்தது அந்த இடங்கள்லாம் பார்க்க. செவருலாமே நிறைய வந்து பூசாமலே தான் வச்சுருக்காங்க. நிறைய பெரிய பெரிய பில்டிங் மாதிரி தான் வீடுகள் இருக்குது, அதனால் வந்து செவருலாம் வந்து பூசாமலே தான் வச்சுருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. அங்கே போனால் நிறைய பல்லேன்னு சொல்லிவிட்டு அந்த சிங்கெல்லாம் பார்க்க முடிஞ்சது. திருப்பதி போனால் மொட்டை எப்படிங்கிற ஃபேமஸாக, அது மாதிரி பஞ்சாப் போனால் அந்த பக்கடி, அந்த தலையில் கட்டியிருக்காங்கல்ல, அது பேர் பக்கடின்னு சொல்கிறாங்க. அது கட்டினவங்க தான் நிறைய சிங்கு. அதுக்கும் பல விதிமுறைகள் இருக்கான், அதை கட்டிக்கிறதுக்கும். அதுக்கும் விரதம் இருந்து என்னமோ சொன்னாங்க. அது அவ்வளோ ஈஸியாக கட்டிக்க முடியாது, அதை மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னு. உடனே நாங்கள் எல்லாம் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம போகிறது எங்கன்னு பார்த்திங்கன்னா, வரலாறு படித்த எல்லாருக்குமே தெரியும். அது வந்து மனசுக்குள்ளே அவ்வளோ வலி. நாங்கள் எல்லாம் ஜாலியாக தான் கிளம்பி போனோம். ஆனால் போக போக அந்த இடத்துடைய என்ன சொல்கிறது, கரெக்டாக அந்த நாளுக்கு தான் நாங்களும் போயிருக்கோம். 1919 ஏப்ரல் 13 நினைக்கிறேன். மறக்க முடியாத ஒரு நாள். ஜாலியன் வாலாபாக் அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த வரலாறு படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம். பல்லாயிரக்கணக்கான பேர் கூடியிருந்த அந்த பார்க்கில் சுதந்திர தாகத்தை ஊற்றுறதுக்காக நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் ஜெனரல் டயர் அப்படிங்கிற ஒரு தலைவரால் சின்ன குழந்தை பெரியவங்கன்னு கூட கட்டுப்பாடு இல்லாமல் எல்லா கதவையும் மூடிட்டு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்த இடம் தான் அந்த இடம். இன்னமும் அதனுடைய நினைவுகள் அப்படியே தான் இருக்குது. மனசு ரொம்ப கனமாக இருந்தது. போகிற வழியெல்லாம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா 2 பக்கம் கடைகள்லாம் இப்போ இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பர்ச்சேஸ்க்காகவும் வராங்க, அதை சுற்றி பார்க்கணும். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் அப்படிங்கிறதுக்கும் புகழ் பெற்ற இடமா தான் இருக்குது அந்த இடம், அமிர்தசரஸ். எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடச்சது. போய் நம்ம படித்ததோட சரி இதெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறத நான் ஒரு நாள் நினச்சி பார்த்ததில்ல. இதுதான் என்ட்ரன்ஸு, அந்த பார்க்குக்குள்ளே நுழைய என்ட்ரன்ஸு. உள்ளே பார்த்திங்கன்னா சைடெல்லாம் அந்த ஒரு மாதிரி சிற்பங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க ஒரு மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து நிறைய இடங்களில் வரலாறில் என்ன நடந்ததோ அதெல்லாம் வந்து
வீடியோவை போட விட்டு வச்சுருக்காங்க. அதை பார்க்கவே நமக்குள்ள ஒரு விதமான வலி அதிகமாக இருக்குது. வெள்ளைக்காரங்களுடைய ஆட்சியில் என்னெல்லாம் அநியாயங்கள் நடந்ததோ அதெல்லாமே அந்த இதில் காமிச்சிட்டு வராங்க. வீடியோ மூலமாக எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போக போகிறோம். எல்லாமே வந்து நம்ம ரிவைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது நடந்தது, என்ன மாதிரி நம்ம கண்முன்னே அந்த காட்சிகளை வந்து கொண்டு வந்து காமிக்கிற மாதிரி இருக்குது. ஷூட் பண்ணது வந்து அவ்வளோ ஒரு தத்ரூபமாக காமிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் நின்று பார்க்கணும். கரெக்டு, நான் சொன்னது 2019 ஏப்ரல் 13 அந்த நாள் தான் நாங்களும் அங்கே இருந்தோம். ரொம்ப எதிர்பாராத நடந்த ஒரு விஷயமாக அமைஞ்சு போச்சு எங்களுக்கு. அது நினச்சி பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம் எனக்கு. கரெக்டான அந்த நாளில் நான் அங்கே போய் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு தற்செயலாக நடந்த நிகழ்ச்சி தான். பார்த்திங்கன்னா வரலாற்றில் என்ன நடந்ததுங்கிறத அவங்க அப்படியே டிஸ்பிளே பண்ண நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சில நிகழ்வுகள் வந்து மனசெல்லாம் வலிச்சுது. இப்படிலாம் அநியாயங்கள்லாம் நடந்திருக்கு நாட்டில். அதையே மீறி நமக்கு எல்லாம் சுதந்திரங்கள்லாம் கிடச்சி இன்றைக்கி அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு மக்கள் எப்படிலாமோ வாழ்ந்துட்டுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நினைவுகள்லாம் வந்தது. வாகா பார்டர் போனப்பயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னு பார்த்திங்கன்னா, அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, பக்கத்திலே ஒரு எதிரி நாடை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சோல்ஜர்ஸ்லாம் என்னமா போராடிக்கிட்டு நம்ம நிம்மதியாக படுத்து எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ பாடுபட்டுருக்காங்க. அதே நேரில் நம்ம பார்த்து நமக்குள்ளே ஒரு சுதந்திர தாகத்தை உண்டு பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அப்போது நம்ம அந்த சுதந்திரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம இருந்திருக்க மாட்டோம். ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது தனியாரையிலே ஒரு விதமான ஒரு என்ன தேசப்பற்று தான் வருது. இதெல்லாம் நேரடியாக பார்க்கும்போது நாங்கள் அந்த இடத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த பெரிய பார்க்கு, அந்த பெரிய பார்க்கில் வந்து மக்கள்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த இடம் தான் அந்த கிணறு. அவன் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்த உடனே எல்லாம் தன்னை பாதுகாத்துக்குவோம், கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடி வரும்போது நிறைய பேர் இந்த கிணத்துல விழுந்து தான் வந்து இறந்துருக்காங்க. எல்லா கதவுகளையும் நின்று நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எல்லா வந்து கதவுகளையும் மூடிட்டு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தோடனே யார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதுக்குள்ளே விழுந்து செத்துருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பேரை பலி கொண்டு அந்த கிணறை வந்து இப்போ மூடி வச்சுருக்காங்க. மனசு கொஞ்சம் வலிச்சுது. ஷூட்டிங் பண்ண அந்த இடத்த பாருங்கள், இன்னமும் அதனுடைய அந்த தடம் மாறாமல் அப்படியே இருக்குது. ஷூட் பண்ணதுக்கான அந்த செவரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஓட்டையாக இன்னமும் அதை வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபோட்டோ எடுத்து ரசிக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. அது அவ்வளோ வலிக்குது மனசு. உயிரை பாதுகாத்துக்கிறதாக எவ்வளோ தவிச்சிருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் கற்பனை அதிகங்க. நான் வந்து இமேஜின் பண்ணியே என்னை நானே இது பண்ணிப்பேன். அந்த மாதிரி பார்க்கும்போது அது கொஞ்சம் மனசு வலிக்கிற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல நிற்கவே மனசு கஷ்டமாக இருந்தது. வரலாற்றில் படிக்கும்போது அது ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் இதை நேரடி அந்த இடத்துக்கு போகும்போது தான் மனசு ரொம்ப கனத்து போச்சு எங்களுக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் மனசார ஒரு சல்யூட் கொடுத்துட்டு அப்புறம் அப்படி அங்கேருந்து கிளம்பணும். நிறைய அப்போ ரத்த சகதியாக ஓடினது இப்போ வந்து பசுமையாக வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு நினைவு தூண் ஒன்று கட்டியிருக்காங்க. அதை சுற்றி நீராழி மாதிரி இருக்குது. அதில் நிறைய அந்த அல்லிப்பூக்களை வந்து மிதக்க விட்டுருக்காங்க. நல்லா பூத்து குலுங்குது. இந்த நினைவு தூண் வந்து அங்கே பக்கத்துலேயே தான் அந்த பார்க்லேயே இருக்குது. பெரிய பிரம்மாண்டமான பார்க்காக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, கற்பனை பண்ணி பாருங்களேன், அந்த நேரத்தில் எவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க, எப்படி இருப்பாங்க. ஒரு பெரிய ஓப்பன் பிளேஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் இந்த இதெல்லாம் கார்டன்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ பெருசு, நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நித்யா, அப்புறம் ஃப்ரெண்டோட அக்கா எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் அழகாக எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், அதுதான் அந்த நினைவு தூணில் வந்து பக்கத்தில் அந்த தண்ணியை நிறைய ரொப்பி அதில் அழகாக அந்த அல்லி மலர்லாம் மலர வச்சுருக்காங்க. அப்புறம் நான் இதை தாண்டி தான் வெளியில் வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோல்டன் டெம்பிள் போகணும். ஒவ்வொரு நினைவுகளுமே நம்ம சொல்கிறோம், வரலாறு வந்து அவ்வளோ சீக்கிரம் மறைஞ்சு போகாது. நம்ம அடுத்த சந்ததிக்கு வந்து நல்ல விஷயங்களை கொண்டு போகணும் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து அதை ஒன்று படித்து தெரிஞ்சுக்கணும், இல்லை அந்த இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கு புரியாது, படித்தா புரியாது அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொன்றுமே அனுபவங்கள் தான். நினைவுகள் வந்து எப்போவுமே வந்து நமக்கு ரம்மியமாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த இடம் போயிட்டு வந்தது கொஞ்சம்
மனபாரத்தோடு தான் அந்த இடத்த கடந்து வந்தோம். நான் பசங்களுக்கெல்லாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஏதோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. நித்யா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்த அந்த தடவை பஞ்சாப் போயிட்டு வந்தப்போ. ஏன்னா ஓரளவுக்கு மெச்சூர்டு வந்ததுனால அவளால் ஓரளவுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் என்ன, நடக்க தான் முடியல. நடந்து 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 கால் வலி எல்லாருக்குமே வந்துருச்சு. நல்லா அவ்வளோ பெரிய இடம் இல்லை, சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம். இங்கேருந்து பக்கத்தில் தான் கோல்டன் டெம்பிள், அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போயிடலாம். நிறைய கடைகள், ஷாப்பிங் பண்ணுறதுனா நிறைய பண்ணலாம். நாங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணலை, ஏன்னா ஒரு பக்கம் கிளைமேட் வேறு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாம் அப்படியே சும்மா ஜம்முன்னு நடந்து அதை விட்டு வெளியில் வந்துட்டு அந்த கோவிலுக்காக. அதுக்குள்ளே நடந்து வந்ததில் நித்யஸ்ரீக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு. அப்புறம் தண்ணி கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, எங்கே உட்காரதுனே தெரில, எல்லாமே நடையாக தான் இருக்குது, எங்கேயும் உட்கார முடியல. அதனால் சரி தண்ணி மட்டும் கொடுத்து அவர் ரிலாக்ஸ் பண்ணேன். இப்போது ஒரேடியாக எல்லாத்தையும் நடந்துட்டால் அவளால் முடிய மாட்டேங்குது. அதுதான் எல்லாருமே சொல்கிறீங்க வெயிட்டை குறைக்கணும்னு தான் நான் பார்க்குறேன். அது இன்னும் கொஞ்சம் சீரியஸாக வெயிட் லாஸ் பண்ணால் நிச்சயம் முடியும். அதுக்கான முயற்சி எடுக்கணும். ஊருக்குலாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் அது கடுமையாக அவளை இது பண்ணணும்னு பார்க்குறேன். முடிய மாட்டேங்குது அவளாலையும். அவளை வற்புறுத்தி செய்ய சொல்லவும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. வந்தாச்சு கோல்டன் டெம்பிள். உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே தகன்னு அப்படியே மின்னுது பாருங்கள், உச்சி கோபுரம் அதுதான். இங்கே வந்து செப்பல்லாம் வைக்க தனியாக ஒரு இடம் இருக்குது, அங்கே வாங்கி வச்சிடுறாங்க. அது இல்லாமல் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த கல்யாணம் ஆனவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே வந்து ஆண் பெண் எல்லாருமே வந்து காதை மூடி அந்த கவரை பண்ணி ஒரு இது போட்டுக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து எதாச்சியாக போனதுனால அந்த கர்ச்சிப்பை வாங்கி நாங்கள் வந்து தலையில் கட்டிக்கிட்டோம். அது முடி வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அது உள்ளே கட்டிட்டு போனால் வெளியில் வர்ற வரைக்கும் நம்ம அதை கட்டவே கூடாது. அந்த ரூல்ஸ் அங்கே இருக்குது. அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உள்ளே விடுறாங்க, இல்லைன்னா உள்ளே விட மாட்டுறாங்க. அது கட்டின உடனே நமக்குள்ள ஒரு மாதிரி இருந்தது எங்களுக்கு. நித்யஸ்ரீ ரொம்ப ஹாப்பியாக இருந்தா அதை போட்டுக்கிட்டு. ரொம்ப ஜாலியாக இருந்தது அவளுக்கு. அந்த சந்தோஷம்தான் தேவை. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் காரணம் அவள் அந்த சந்தோஷமாக இருக்கணும் தான். அப்புறம் நாங்கள் எல்லாம் செப்பல்லாம் கழட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நிறையா நடக்க வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் உட்காந்துட்டோம் அந்த இடத்துல. ஏன்னா அங்கேயே சுற்றிட்டு வந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததா, அதனால் இங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஏன்னா சாயங்கால நேரம் அந்த தங்கத்தில் தகன்னு இருக்கிறது வந்து தண்ணியில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆன உடனே ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அதனால் நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பாருங்கள் எவ்வளோ தகன்னு இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு லங்கர் வந்துட்டோம். லேட் ஆகிட்டே இருந்தது, மணி 9 போல் ஆகிடுச்சி. இங்கே வந்து சாப்பாடு, லங்கர்னால் சாப்பாடு ஃப்ரீயாக போடுவாங்க. தினம் லட்சக்கணக்கான பேர் வந்து சாப்பிட்றாங்களாம். நாங்களும் சாப்பிட்டோம். நிம்மதியாக ரொட்டி தான் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கோல்டன் டெம்பிளுடைய அனுபவங்கள் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு. அந்த எல்லாமே பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் போயிட்டு வந்தது எல்லாமே மன நிறைவாக இருந்தது எங்களுக்கு. வாய்ப்பு கிடச்சா நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஆனால் ட்ராவல் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. 3 நாள் ட்ராவல் தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுக்கு. இருந்தாலும் அனுபவங்கள் வந்து தேவையில்லை, அதனால் நாங்களும் என்ஜாய் பண்ணோம். படத்துலையே பார்த்துட்டு இருந்தது, நேராக போய் நாங்களும் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தோடனே பாருங்கள் எப்படி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் தேவை. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நினைவுகள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.